சின்னத்துக்கு போராடும் தமிழக கட்சிகள், அந்த கட்சிகளினுடைய பின்னடைவும் பின்னணியும் குறித்து நமது கடையர் டிவியில் பார்க்கலாம். 2024 மக்களவைத் தேர்தலுக்கு தமிழகத்தில் பெரும்பாலான கட்சிகள் சின்னம் பெற அள்ளாடி வருகிறது. குறிப்பாக நாம் தமிழர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகியவை நீதிமன்ற படிகளையும் ஏறியிருக்கிறது. ஏன் இந்த தள்ளாட்டம்? எதற்கு இந்த தள்ளாட்டம்? இதோ நமது கடையர் டிவியில் ஒரு தெளிவான பார்வை. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் நிரந்தர சின்னம் ஒதுக்கப்படும். தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம், பாரதிய ஜனதா கட்சி, சிபிஐ, சிபிஎம், தேமுதிக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக உள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், அமமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர் கட்சி, புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை, இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி என பெரும்பாலான கட்சிகள் அங்கீகாரம் பெறுவதற்கான தகுதியடையாமல் இருக்கிறது. அங்கீகாரம் பெறாத கட்சிகளுக்கு பொது சின்னங்களை தேர்தல் ஆணையம் ஒதுக்கும். அதில் தங்களுக்கு என்ன சின்னம் ஒதுக்க வேண்டும் என்னும் கோரிக்கையை கட்சிகள் முன்வைக்கலாம். அதற்கு குறிப்பிட்ட கால அவகாசம் உள்ளது. ஒன்றுக்கும் மேற்பட்ட கட்சிகள் ஒரே சின்னத்தை கோரினால் முன்னுரிமை அடிப்படையில் சின்னத்தை ஒதுக்குகிறது தேர்தல் ஆணையம். நாம் தமிழர் கட்சிக்கு தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த கரும்பு விவசாயி சின்னத்தை குறிப்பிட்ட கால அவகாசத்தில் மீண்டும் கோராததால் அந்த சின்னத்தை இழந்திருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஒரு கட்சி இதே சின்னத்தை கேட்டதால் முன்னுரிமை அடிப்படையில் அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. சின்னத்தை இழந்திருப்பது நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் களத்தில் பல ஆண்டுகளாக இயங்குகின்ற கட்சிகளாக இருந்தும் அந்த கட்சிகளால் ஏன் அங்கீகாரம் பெற முடியவில்லை? ஒரு கட்சி அங்கீகாரம் பெற வேண்டுமெனில் அது தன் வாக்கு வங்கியை உயர்த்தி காட்ட வேண்டும். சட்டமன்றம் மற்றும் மக்களவைத் தேர்தல்களில் கட்சிகள் பெறும் வாக்கு வித்தியாசத்தை பொறுத்து அந்த கட்சிகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்படும். குறிப்பாக தேசிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் கட்சியை நடத்த வேண்டும். அல்லது மக்களவையில் 2% சீட்டுக்களை பெற்று இருக்கும் கட்சி தேசிய கட்சி அங்கீகாரத்தை பெறும் என்பது தேர்தல் ஆணையத்தின் விதி. அதைப்போல மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற சட்டப்பேரவை தேர்தலில் 6% வாக்குகளுடன் 2 சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். மக்களவைத் தேர்தலில் 6% வாக்குகளுடன் ஒரு மக்களவை தொகுதியில் வெற்றி பெற வேண்டும். குறிப்பாக சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்த தொகுதிகளில் 3% இடங்களில் வெற்றி பெற வேண்டும். தமிழகத்தில் 234 தொகுதிகளில் 7 தொகுதிகளில் வெல்ல வேண்டும். ஆனால் இந்த விதிகளுக்கு கட்சிகளும் உட்படாத நிலையில்தான் கட்சிகள் அங்கீகாரத்தை இழக்கிறது. இதில் பாமக 2014 ஆண்டும், மதிமுக 2006 ஆண்டும் மாநில கட்சி என்னும் அங்கீகாரத்தை இழந்தன. அக்கட்சிகள் அங்கீகாரத்தை மீட்கவும் தங்களது சின்னத்தை நிலைநிறுத்தவும் போராடி வருகின்றன. அதற்குத்தான் தொகுதி எண்ணிக்கைகளை அதிகரிக்கவும் தனித்த சின்னத்தில் நின்று வாக்கு வங்கியை உறுதி செய்யவும் கட்சிகள் திட்டமிடுகின்றன. சின்னத்துக்கு